அருணாச்சலம் நீங்க சொல்ற எப்படி தெரிஞ்சுக்கிறது? இவ்வளவு கேள்விகளுக்கும் பகவான் வந்து 2 ஆன்சர் பண்ணார். முக்கியமான ஆன்சர், நீதான்ப்பா அந்த வஸ்துன்னு சொன்னார். ஃபர்ஸ்ட் நீதான் அது அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் என்ன பண்ணார், நீதான் அதுன்னு தெரியும், நான் யாருன்னு எனக்கு தெரியலையே அப்படி, அப்ப நான் யாருன்னு கேளு அப்படின்னாரு அதுக்கு முன்னாடி. ஆனா பகவான் கொடுத்தது முதல் உபதேசம் என்ன அப்படின்னா, நீதான்ப்பா அது அப்படின்னு சொன்னதுதான். அப்ப நீதான்ப்பா அதுன்னு சொல்றதுக்கு என்ன அர்த்தம்? உன் கையிலேயே அந்த பழத்தை, ஞான பழத்தை வச்சுட்டு இருக்க. உன் கையிலேயே அந்த ஆத்மஸ்வரூபத்தை கையில வச்சுட்டு இருக்க. கையினீர் கனிவுன் மெய் ரசம் கொண்டு அப்படின்றாங்க. இந்த இடத்துல மெய் ரசம்ங்கிறது என்ன அர்த்தம் அப்படின்னா, மெய் அப்படிங்கிறது நம்ம உடம்பு அப்படின்னு நினைச்சிட்டு இருப்போம். ஆனா இந்த இடத்துல மெய் அப்படிங்கிறது சத்தியம்னு அர்த்தம், உண்மைன்னு அர்த்தம். மெய் ரசம் அப்படிங்கிறத அந்த ஆத்ம வஸ்து, அந்த சத்தியத்தினுடைய அமிர்த பொழிவை கொடுக்கறது இந்த இடத்துல. இந்த இடத்துல பகவான் என்ன காட்டி கொடுக்குறாருன்னா, அஞ்சேல் அப்படின்னு போன வார்த்தையில இப்போ சொன்னவர், போன பாடல்கள்லாம் சொல்லி நிறுத்திட்டு வந்தவர் இந்த இடத்துல அந்த ஸ்வரூப ஞானத்தை, ஆத்ம சைத்தன்யத்தினுடைய அனுபூதி நிலையில நீங்க யாருன்றது சுட்டி காட்டுறது, அதையும் சொல்லிட்டு அப்பேற்பட்ட அனுபூதி எப்படி இருக்குன்னு சொல்லி அந்த பேரானந்த பிரம்மத்தை நம்ம காட்டி கொடுக்குற ஒரு அருமையான பாட்டா இருக்கு. தெய்வத்தமிழ் டிவி நேயர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள். நாம் தொடர்ச்சியாக அக்ஷரமண மாலையினுடைய பாடல்களை பார்த்து கொண்டு வருகிறோம். பகவான் ரமண மகரிஷிகள் அருளிய இந்த அடுத்த பாடலானது கையினிற் கனிவுன் மெய்ரசம் கொண்டு உவகை வெறி கொளவருள் அருணாச்சலா அப்படிங்கிற பாடல். இதுவரைக்கும் நாம் பார்த்த பாடல்களில் வந்து கேளாதளிக்கும் முன், கெஞ்சியும் வஞ்சியாய், இந்த பாடல்களில் ஒரு பக்தன், ஒரு சாதகன், ஒரு ஜீவன் இறைவனை நோக்கி பாடப்பட்டதாகவே இருக்கு. பகவான் இந்த பாடல்களை அமைத்த விதம் அப்படிதான் இருக்கு. எனக்கு இது கொடு, நான் தனியாக இருக்கேன், எனக்கு பயமாக இருக்கு, என்னை ஏமாத்திடாத, இப்படியே இருக்கு கெஞ்சியும் வஞ்சியாய், கேளாதளிக்கும் முன், கேடு செய்யாதருள், கேடு எனக்கு புகழ் தராத, இப்படியே கேட்கப்பட்ட பாடல்களாக இருந்தது. அந்த இடத்துல ஜீவனுக்கு ஜீவன் பரமாத்மா அப்படிங்கிற ஒரு பேதம் தெரிஞ்சிற மாதிரி இருந்தது. இது பக்தனுடைய பார்வையில் நல்லா புரிஞ்சுக்கணும். பகவானுடைய பார்வையில் ரெண்டுமே கிடையாது. அது ஒரு தோற்ற மாத்திரமானது, அவ்வளவுதான். பகவானுடைய பார்வையில் இந்த சர்வமும் பிரம்மமயம் அப்படிங்கிறது அது வெறும், அதுக்கு முன்னாடி உலகம் என்பது வெறும் தோற்ற மாத்திரமானது தான், ஜஸ்ட் இல்யூஷன் அது. ஆனால் அதுக்கு அடுத்து இப்படியே பாடல்களை பாடிக்கொண்டு வரும் பொழுது பகவான் என்ன சொல்றான்னு பட்டுன்னு ஒரு ஸ்டேட்மெண்ட். நாம் இந்த உபநிடதங்களில் எடுத்தோம்னா நிறைய ஒரு விஷயம் சொல்லிகிட்டே போகும் பொழுது அந்த சத்தியத்தை நேரடியாக சொல்றதுன்னு ஒரு விதம் ஒன்று இருக்கு. அந்த சத்தியத்தை அதை நேரடியாக சொல்லும் பொழுது இமீடியட்டா அந்த இடத்துல ஒரு சீடனுக்குள் ஒரு மாற்றம் ஒன்று நிகழும். திடீர்னு அப்படி கையை பிடிச்சி கூட்டிகிட்டே போகும்பொழுது பட்டுன்னு ஒரு இடத்துல திருப்பி விட்டாக்க வேறொரு உலகம் தெரிகிற மாதிரி, அது சட்டுன்னு ஒரு லைட்டை போட்டு விட்ட மாதிரி அது. அந்த மாதிரி என்ன பண்ணுறாங்கன்னா, பகவான் இவ்வளவு தூரம் நீ நானே இருக்கு, என்கிட்ட இதை கேளு அதை கேளுன்னு சொல்லிகிட்டே வந்தவர் என்ன பண்ணார்னா, இப்போ நீ அங்கங்கே எங்கேயோ பார்த்துட்டு இருக்க, உன் கையை பாரு அப்படிங்கிறாரு. உன் கையில் ஒரு கனி இருக்கு பாரு அப்படிங்கிறார். திருவிளையாடல் புராணத்தில் இருக்கக்கூடிய அந்த ஒரு கதை, ஒரு ஞானப்பழம் யாருக்கு முதல்ல வேணும் அப்படின்னு கதை, சின்ன குழந்தைங்க ஒரு சண்டை போடுற மாதிரி அந்த கதை போகும். அந்த இடத்துல என்ன பண்ணுவாருன்னா, நான் முருகன் என்ன பண்ணேன், உலகத்தையே நான் சுற்றி வருவேன், யார் முதல்ல சுற்றி வராங்களோ அதுக்கு முதல்ல கொடுப்போம் அப்படின்னு சொன்னோடனே இவர் முருகன் கிளம்பிடுவார். அந்த இடத்துல பிள்ளையார் என்ன கேட்பாருன்னா, அம்மையப்பன் தான் முதல் கடவுளாச்சே, அதனால் நான் உங்களையே இங்கேயே சுற்றி கையில் பழம் வாங்கிக்கிறேன், இவருக்கு பழம் இங்கே வாங்கிப்பார். இமீடியட்டாக அந்த இடத்துல பழம் வாங்கிப்பார், கையில் உடனே பழம் கிடைச்சிடும். அந்த இடத்துல இவர் என்ன பண்ணுவாருன்னா, எங்கெல்லாம் சுற்றிட்டு பழனிங்கிற ஊரில் போய் நிற்பார். பழனியில் என்ன பண்ணுவாங்கன்னா, இவர் கோபமாக எனக்கு கொடுக்கலன்னு சொல்லிட்டு கோபம் போய் பழம் நின்ன உடனேயே அங்கேருந்து அம்பாள் கருணையாக போய், வேற ஒன்றும் இல்லை, அந்த பழம் நீ தான் அந்த பழம், நீ தான் அந்த ஆத்மா. அதனுடைய அர்த்தம் என்னென்னா, நீ தான் அந்த பழம்னு காட்டி கொடுக்குற இடம் தான் பழனி. நிறைய பேர் பழனிங்கிற ஊருக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்க்கும்பொழுது பழம் நீ அப்படின்னு அர்த்தம். அந்த இமிடியேட்டாக காட்டி கொடுக்கறது. ஏன்னா இது வரைக்கும் ஜீவன் ஜென்ம ஜென்மமாக வந்துகிட்டு இருந்தான்.
பல்வேறு குருமார்கிட்ட போயிருப்பான், போலிசாமியர்கிட்ட போய் ஏமாந்துருப்பான், எங்கெங்கேயோ சுத்திட்டு வரும் பொழுது இவனுக்கு திடீர்னு ஒரு குருநாதர் வந்து என்ன பண்றாருன்னா, அங்க எங்கன்னு அலையாதப்பா, உன் கை மேல நெல்லிக்கனி மாதிரி இருக்கு பாரு அப்படின்பார். இந்த கை மேல இருக்கிற கனி என்னன்னு தெரிஞ்சுக்கோ. அதுதான் இந்த இடத்துல முக்கியம். அதனால்தான் கையினிற் கனிவுன் அப்படிங்கிற வார்த்தை யூஸ் பண்றாரு. உபநிடதங்கள்ல வந்து ஒரு குரு கொடுக்கக்கூடிய ஒரு உச்சகட்டமான உபதேசம் என்ன அப்படின்னா, உன்கிட்டயே அது இருக்குன்னு காட்டி கொடுக்கறது. பகவான் ரமண மகரிஷிகிட்ட தன்னை பார்க்க வந்த எல்லா அடியார்கள்கிட்டையும் அவர் வேற ஒண்ணுமே சொல்லல. பகவானே என்ன நான் யாருன்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது, ஆத்மா எப்படின்னு தெரிஞ்சுக்கிறது, அருணாச்சலம் நீங்க சொல்ற எப்படி தெரிஞ்சுக்கிறது, இவ்வளவு கேள்விகளுக்கும் பகவான் வந்து 2 ஆன்சர் பண்ணார். முக்கியமான ஆன்சர், நீதான்ப்பா அந்த வஸ்துன்னு சொன்னார். ஃபர்ஸ்ட் நீதான் அது அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் என்ன பண்ணார், நீதான் அதுன்னு தெரியும், நான் யாருன்னு எனக்கு தெரியலையே அப்படின்னா, அப்ப நான் யாருன்னு கேளு அப்படின்னாரு. அதுக்கு முன்னாடி ஆனா பகவான் கொடுத்தது முதல் உபதேசம் என்ன அப்படின்னா, நீதான்ப்பா அது அப்படின்னு சொன்னதுதான். அப்ப நீதான்ப்பா அதுன்னு சொல்றதுக்கு என்ன அர்த்தம், உன் கையிலேயே அந்த பழத்தை, ஞான பழத்தை வச்சுட்டு இருக்க, உன் கையிலேயே அந்த ஆத்மஸ்வரூபத்தை கையில வச்சுட்டு இருக்க, இது தெரியாம நீ இருக்கப்பா அப்படின்னு சொல்றது. அப்ப நான் தெரிஞ்சுக்கணும்னா நான் என்ன பண்றது, அப்ப நான் தெரிஞ்சுக்கணும், என் கையிலேயே இந்த பழம் இருக்குன்னு ஞானிகள் ஸ்டேட்மெண்டா இந்த இடத்துல சொல்லிட்டாங்க. இந்த பாடல்லே பகவான் வந்து சொல்லிட்டாரு, கையினிற் கனிவுன் அப்படின்ட்டார். கை மேல கனி மாதிரி. இதுக்கு ஆதிசங்கரருடைய வாழ்க்கையில ஒரு விஷயம் நடந்தது, அதை சொல்லணும் இந்த இடத்துல. என்னென்ன, ஆதிசங்கரர் அப்படியே யாத்திரையா வரும் பொழுது, காலடி அந்த பக்கமா வரும் பொழுது, அந்த இடத்துல ஒரு வீட்டுல இருந்து கூப்பிடுறாங்க. எங்க வீட்டுல ரொம்ப நாளா ஒரு சிறுவன் வந்து பிறந்ததுல இருந்து பேசவே இல்லை. என்ன பேசலைன்னா, குரலே பேசல, எந்த பேச்சும் வரல, அமைதியா இருக்கான்னு அப்படின்னு. நேரா ஆதிசங்கரர் போறார். அந்த குழந்தைகிட்ட என்ன கேட்கிறாருன்னா, நீ யாரு அப்படின்னு கேட்கிறாரு. அப்ப அந்த குழந்தை வந்து அது வரைக்கும் பேசாத குழந்தை என்ன பண்ணுச்சுன்னா, நான் யாருன்னு சொல்ல ஆரம்பிச்சது. அந்த குழந்தையினுடைய பேர் தான் அஸ்தாமலகர் அப்படின்னு பேர். அஸ்தாமலகர் அப்படின்னா, அஸ்தாமலக்கம்னா கையில கனின்னு அர்த்தம். ஆக்சுவலா அந்த கையில கனி, அந்த கையில இருக்கிற கனி எப்படி, என்ன கையில இருக்கிற கனி எப்படி சொல்லுமோ அந்த மாதிரி ஃபுல்லா அந்த ஆத்மஸ்வரூபத்தை நான் யாருன்னு சொன்னதுதான் அஸ்தாமலக்கியம்னு பேர். பின்னாடி உடனே ஆதிசங்கர் சொல்றாரு, அந்த பெற்றோர்கிட்ட கேட்கிறாரு, இந்த குழந்தைய என்னோட அனுப்புவீங்களான்னு கேட்கிறாரு, பர்மிஷன் கேட்கிறாரு. அப்போ அவர் சொன்னா, இந்த குழந்தைய இது வரைக்கும் பேசாம இருந்தது, இப்ப நீங்க அழிச்சின்னு போங்கோ, இனிமேல் இது உங்களுடைய சொத்து அப்படின்னு கொடுக்குறாங்க. அஸ்தாமலகர் பின்னாடி பெரிய ஆதிசங்கரருடைய முக்கியமான சீடர்கள்ல அஸ்தாமலகரும் ஒருத்தர். அந்த அஸ்தாமலகர் கொடுத்தா அஸ்தாமலகியம். சிஷ்யர்கள்ட்ட பத்தி கேட்கிறாரு, இவர் என்னுடைய சீடராக இருக்கலாம், ஆனால் ஏன் இவர் உங்களுக்கு சீடரா இருக்குன்னு நான் வச்சிருக்கேன்னா, இவர் அடைந்த உயரம், இவர் எப்பேற்பட்ட ஞான ஸ்திதியில இருக்கிறாரு, இதுதான் நீங்க அடையப்பட வேண்டிய இதம் காட்டுறதுக்காக இவரை நான் சீடரா வச்சிருக்கேன். இது வெறும் இதுதான், ஆனா அவர் மிக உயர்ந்த நிலையில இருக்கிறவர் அப்படின்னு காட்டுறாரு. அப்ப சொல்லும் பொழுது அந்த கை மேல இருக்கிற கணம், ஹஸ்தம்னா கை, அதுக்கு மேல அஸ்தாமலகம்னா கையில் மேல இருக்கிற கனி மாதிரி அவருக்கு ஞானம் திகழ்ந்ததால் அவருக்கு அஸ்தாமலக்கியர்னு பேர் அவருக்கு. அதுபோல நவநீதம்னு பேரு. சிவன் இது என்ன சொன்ன, வெண்ணெய்க்கு என்ன பேரு, நவநீதம்னு பேரு. கிருஷ்ணர் தன்னுடைய வாழ்க்கை முழுக்க என்ன பண்ணாரு, வெண்ணெயை திருடினாருன்றதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, நமக்குள்ளர இருக்கிற அந்த மனசுங்கிற உள்ளம் கவர்கள்வன், அந்த உள்ளத்தை, மனசை, அவர் தனக்குள்ள அகங்காரத்தை அதை திருடிட்டு அந்த இடத்துல கிருஷ்ணர் வெண்ணெயை வைக்கிறார். அவர் இதுக்கு பேர் தான் வெண்ணெயை திருடுறதுன்னு அர்த்தம். நமக்குள்ள இருக்கிற ஒரு பானையை உடைக்கிறது, நமக்குள்ளர மேலே போத்தின்னு இருக்கிற இந்த சரீரம் தான் நான் நினைச்சுட்டு இருக்கமே, இந்த பானைக்குள்ள இருக்கிற வெண்ணெயை காட்டி திருடுறதுக்கு பேர் தான் அது. ஆக்சுவலாக அதுக்குள்ளர என்ன இருக்கோ அது எடுத்துன்னு. அதுதான் இந்த இடத்துல தத்துவம் காட்டி கொடுக்கறது. ஒரு குருநாதர் உங்களுக்கு என்ன காட்டி கொடுப்பார் அப்படின்னா, முதல்ல அங்க எங்க சுத்திட்டு நீங்க என்னவோ கோவில் எங்கெங்கேயோ போய் என்னுடைய துக்கம் குறையல, என்னுடைய வாழ்க்கை பத்தின எங்க போறேன்னு தெரியல, இலக்கு தெரியாம இருக்கேன், நான் யாரெல்லாம் இந்த உலகத்துல நம்பினேனோ அவங்கெல்லாம் வேற மாதிரி தெரியுறாங்க, சின்ன வயசுல வேற மாதிரி இருந்தாங்க, இப்ப வேற மாதிரி இருக்காங்க, திக்கு தெரியாம திசை தெரியாம இருக்கும் பொழுது திசை காட்டக்கூடிய தேசிகராய் ஒரு குருவாய் வந்து நம்மகிட்ட ஒரு உபதேசம், முக்கியமான உபதேசம், தலையாய ஒரு உபதேசம், உபதேசத்தினுடைய உச்சி என்று சொல்லப்படுகிற குரு உபதேசம் என்ன அப்படின்னா, கையினிற் கனி, உன் கையிலேயே அந்த கனி இருக்கு, அதை பாருன்னு சொல்லுது. சி கிளியர் திங், முதல்ல தெளிவா பாருங்க அப்படின்னு சொல்லி கொடுக்கறது. சரி, ஒரு குரு வந்து உங்க கையில தான் இந்த கனி இருக்குன்னு காட்டி கொடுத்துட்டா என்ன நடக்கும் அப்படின்னா, நாம் அதை பார்க்குறோமா அப்படின்னா,
அது எப்படி பார்க்கறதுன்னு சொல்றத அந்த அவருடைய உபதேசத்துக்குள்ளரையே இருக்கிற அருள் செயல்பட்டுடும். இதுதான் இங்க இருக்கக்கூடிய முக்கியமான விஷயம். இது அடுத்த வரக்கூடிய வார்த்தைகள்ல சொல்றார் பகவான், கையினிற் கனிவுன் மெய்ரசம் கொண்டு அப்படிங்கிறார். கையினிற் கனின்னு சொல்லிட்டார். ஒரு குரு உங்களுக்கு உபதேசம் பண்ணிட்டார், கையிற் கனி அப்படின்னு உபதேசம் பண்ணிட்டார். மிக உயர்ந்த உபதேசம் இது. யாருக்கெல்லாம் சாதாரண பிரச்சனைக்கு ஒருத்தர் போயிருப்பார், ரமண மகரிஷி கிட்ட சாதாரணமான பிரச்சனைக்கு போயிருப்பார், வீட்டுல ஒரு சண்டை நடந்துன்னு பிரச்சனைக்கு போயிருப்பார், ஒரு கல்யாணம் ஆகலைன்ற ஒரு பெண்ணுக்கு போய் பிரச்சனைக்கு போயிருப்பார், ஏதோ ஒன்று பிரச்சனை. ஆனா ரமணர் கொடுக்கக்கூடிய உபதேசம் என்னன்னா, அடிவேராக இருக்கக்கூடிய பிரச்சனையை சரி பண்ணிடும்போது, அப்ப கூட அவங்க கிட்ட ரமணர் என்ன பண்ணுவாருன்னா, உங்க குடும்பத்துல எல்லாம் சரியாகுன்னு சொல்ல மாட்டாரு. உன்னுடைய பிரச்சனைகள் சரியாயிடும்பா அப்படின்னு கூட சொல்றதுக்கு பதிலா, நீ யாருன்னு தெரிஞ்சுக்கோ, இது தெரியாம இருக்கிறது தான் உன்னுடைய பிரச்சனைக்கு அடித்தளமான காரணம் அப்படின்னு பிரச்சனைகளுடைய அடி வேற அசைச்சு பார்க்கறது. அப்ப சொல்லும்போது தான் உபதேசம், உன் கையிலேயே நீ அதுவா இருக்க, நீ தான் அந்த கனின்னு அப்படி காட்டி கொடுக்கறது. கையினீர் கனிவுன் மெய்ரசம் கொண்டு அப்படின்றாங்க. இந்த இடத்துல மெய்ரசம்ங்கிறது என்ன அர்த்தம் அப்படின்னா, மெய் அப்படிங்கிறது நம்ம உடம்பு அப்படின்னு நினைச்சிட்டு இருப்போம். ஆனா இந்த இடத்துல மெய் அப்படிங்கிறது சத்தியம்னு அர்த்தம், உண்மைன்னு அர்த்தம். மெய் ரசம் அப்படிங்கிறத அந்த ஆத்ம வஸ்து, அந்த சத்தியத்தினுடைய அமிர்த பொழிவை கொடுக்கறது. இந்த இடத்துல ஒரு பழம்னு இருந்தா அதுல இருந்து சாறு வரும் இல்லையா, ஒரு பழம்னு இருந்தா அதுல இருந்து ரசம் சொட்டும் இல்லையா. அப்போ பகவான் இந்த இடத்துல என்ன சொல்லிட்டாரு, கையினிற் கனிவுன்னு சொல்லிட்டவரு. அப்ப என்ன பண்ணா, அதுல இருந்து கனியிலிருந்து ரசம் பொழின்னு இல்லையா. அப்ப அந்த இடத்துல என்ன பண்ணா, கையினிற் கனிவுன் மெய் ரசம் அப்படிங்கிறார். மெய் ரசம் கொட்டட்டும், மெய் ரசம் கொண்டு அப்படின்னு அந்த மெய் ரசம் கொண்டு அதை பொழிந்தல் ஆரம்பிச்சிருச்சுன்னா, அந்த ஆத்மா சைத்தன்யத்தில் இருந்து அமிர்தமயமான, அந்த ஆத்ம சைத்தன்யத்திலிருந்து கருணாமயமான அந்த பொழிவு தொடங்கின உடனே என்ன ஆகும், உவகை வெறி குலவருள் அருணாச்சலா அப்படின்னு அர்த்தம். அது தொழுதிட்டு உவகை தான் அதுக்கப்புறம் பேரானந்தம், அதுக்கப்புறம் சிலிர்ப்பு தான், அதுக்கப்புறம் ஆங்கிலத்தில் சொல்ல ஜாய்னஸ் அப்படின்னு அர்த்தம். நம்ம நினைச்சுட்டு இருக்கோம் ப்ளஷர் நினைச்சுட்டு இருக்கோம். ப்ளஷருங்கிறது லிமிட்டேஷன்ஸ்குள்ளது. ப்ளஷருங்கிறது என்னன்னா, வெறும் ஐம்புலன்களாலும் சின்ன 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 சந்தோஷங்கள், சாப்பிட்றது, தூங்குறது, படுக்கிறது, இது மாதிரி சின்ன சின்ன சந்தோஷம், யாரோ பார்க்க போறது, கண்கள்ல இதுக்குள்ள வருது. ஆனா உவகை வெறி குலவருள் அப்படின்னு வெறிங்கிற வார்த்தை யூஸ் பண்றாரு. என்ன, தாங்க முடியாத அளவுக்கு அந்த சந்தோஷம் இருக்கும். பிரம்மம் பேரானந்தமயமாக இருக்கும். வள்ளலார்ல இருந்து எவ்வளவு பேர் பிரம்மத்தினுடைய அந்த எப்படி பேரானந்தம் அப்படின்னு, அதாவது இன்ப நிதி அப்படிங்கிறார். அதுக்கு ஈடு இணையற்றே கிடையாது. அப்பேற்பட்ட பேரானந்த பொழிவு நம்ம மேல பொழிய ஆரம்பிச்சுட்டுன்னா, நம்ம வி நெவர் தாட் அபவுட் தட். நம்ம நினைக்கவே முடியாத அளவுக்கு பெரிய விஷயம் இன்பம் அது. அந்த இடத்துல மனசுக்கு வேலையில் நம்ம என்ன நடக்குதுன்னே தெரியாத அளவுக்கு பெருங்கருணையை பொழிஞ்சு தள்ளிடும். அதனாலதான் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் ஞானிகள் என்ன ஆயிடுறாங்கன்னா, அந்த மௌனத்துக்கு போய் உட்கார்ந்துடுறாங்க. அது என்னன்னு சொல்ல முடியாதனால மௌனத்துக்கு போய் உட்கார்ந்துடுறாங்க. அப்பேற்பட்ட உவகை வெறி குலவருள் அருணாச்சலம். அந்த இடத்துல இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லணும்னா, கஞ்சன்காடு அப்படின்னு கேரளா மாநிலத்தில் ஊர், அங்க பப்பா ராமதாஸ்னு ஒரு ஞானி இருந்தார். அவர் முதல்ல ரமண மகரிஷியை பார்க்கிறார். பின்னால யோகிராம் சுரத்குமாரனுடைய குரு அவர் பப்பா ராமதாஸ். ரமணரை பார்த்த உடனே ரமணர்கிட்ட கேட்கிறாரு, எனக்கு இப்பேற்பட்ட நிலை வேணும் அப்படின்னு கேட்கிறார். ரமணர் சிரிச்சுட்டே தலையாட்டுறாரு, அந்த நிலையை கொடுக்குறேன் அப்படின்னு தலையாட்டுறார். கொஞ்ச நாள்ல அவர் என்ன பண்றாருன்னா, திருவண்ணாமலையினுடைய விருபாட்சி குகையிலேயே தங்கி அங்கேயே தியானம் பண்றார். அங்கேயே உட்கார்ந்து ராம நாமத்தை இடைவிடாத ஜபிக்கிறார். ஒரு நாள் என்ன பண்றாருன்னா, அந்த குகையிலிருந்து சிரிச்சுட்டே வெளியில வர்றார். அந்த குருவினுடைய அனுகிரகம், அந்த ராம நாமத்தினுடைய மிகப்பெரிய பிரபாவம் அவருக்கு என்ன பண்ண, எங்க பார்த்தாலும் ராமமயமா தெரிய ஆரம்பிச்சிது. எங்க பார்த்தாலும் அதாவது ஆத்மராமனா எல்லா இடங்களும் தெரிய ஆரம்பிச்சிட்டு அவருக்கு. அப்ப தெரிஞ்ச உடனே அவர் என்ன பண்றாருன்னா, எதிர ஒருத்தர் ஒரு சின்னதா ஆடு மேய்க்கிற ஒருத்தர் வர்றார். அவர் போய் கட்டிக்கிறார். பயந்துட்டு ஓடிட்டான் அவன். ஏன்னா அவனும் ராமனா தெரிகிறான். அப்படின்னா அந்த அமிர்த பொழிவு எவ்வளவு பேரானந்தமா இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த இடத்துல பகவான் என்ன காட்டி கொடுக்குறாருன்னா, அஞ்சேல் அப்படின்னு போன வார்த்தையில சொன்னவர், போன பாடல்கள்லாம் சொல்லி நிறுத்திட்டு வந்தவர், இந்த இடத்துல அந்த ஸ்வரூப ஞானத்தை, ஆத்ம சைத்தன்யத்தினுடைய அனுபூதி நிலையில ஒரு சாதகன் தான் சாதகன் என்பதையும் தாண்டி அந்த ஞான இன்பத்தை எப்படி அனுபவிக்கிறாங்கிற இடத்தை, அதுவும் கையிலேயே இருக்கக்கூடிய சுட்டி காட்டக்கூடிய இடத்தை சுட்டி காட்டுற, அந்த ஞானத்தை சுட்டி காட்டுறது.
நீங்க யாருன்றது சுட்டி காட்டுறது, அதையும் சொல்லிட்டு அப்பேற்பட்ட அனுபூதி எப்படி இருக்குன்னு சொல்லி அந்த பேரானந்த பிரம்மத்தை நம்ம காட்டி கொடுக்குற ஒரு அருமையான பாட்டா இருக்கு. கையினிற் கனிவுன் மெய்ரசம் கொண்டு உவகை வெறி குலவருள் அருணாச்சலா அப்படின்னு அந்த வரியை கவனிக்க. உவகை வெறி குலவருள் அருணாச்சலா அப்படிங்கிறார். வந்து நான் அணைச்சிக்கோப்பா, உன்னுடைய சொரூபத்தோட எனக்கு கலந்துட செஞ்சுடு, நீ வேற நான் வேற இல்லைன்னு அபேதமான அந்த நிலையை கொடுத்துடு அப்படின்னு இந்த பாட்டின் மூலமா கேட்கிறார்.